11 இருக்கிற நேட்கோ ஃபார்மா ஷேர் வந்து கீழ விழுந்துட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்கு யோசனையா இருக்குதா? இவ்வளோ டெட் சீப்பா இருந்தாலும், இவ்வளோ பெரிய நல்ல கம்பெனி கீழ விழுந்துட்டுருக்குது. வாங்குறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கான ரீசன இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரியும். நான் உங்க தமிழ் மல்டிபேக்கர் சேனல்லேருந்து அலாவுதீன் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நேட்கோ ஃபார்மாங்கிறது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனிங்க. அது பேர்லயே இருக்கிற மாரி. அதில வந்து ஃபினிஷ் டோசேஜ் அப்படிங்கிறத அவங்க பண்ணிட்டுருக்காங்க மெயினா. அதாவது அவங்க ரெடி டூ யூஸ் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் மெயினான பிசினஸ் ஏபிஐ சைட்லயும் இருக்குது. அதாவது ஏபிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெடிசின் செய்றதுக்கான கெமிக்கல அவங்க தயாரிச்சுட்டுருக்காங்க. அடுத்து மத்த கம்பெனிகளுக்கு அவங்க ஜாப் ஒர்க் மாரி மெடிசின் தயாரிச்சும் குடுத்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க காம்ப்ளக்ஸ் ஜெனரிக்ஸில ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜெனரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஜெனரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபார்முலாவ கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு பேட்டன்ட் வாங்குவாங்க. பேட்டன்ட்டுங்கிறது காப்புரிமை மாரி. அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த மருந்த நான் மட்டும் தான் செய்யணும், நான் மட்டும் தான் மார்க்கெட்ல வைக்கணும்னு. ஏன்னா, அவங்க தான் ரிசர்ச் பண்ணி, செலவு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்த வந்து 20 வருஷம் கழிச்சு பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் மத்த கம்பெனிகள்லாம் தயாரிக்கலாம். ஸோ, அதுக்கு பேர் வந்து ஜெனரிக்ஸு. இந்த ஜெனரிக்ஸில வந்து இந்த தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு, அந்த கம்பெனிக்கு பெரிய செலவு இருக்காது. ஏன்னா, அவங்க அந்த ஆர்&டிக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, இந்த மருந்த தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஜெனரிக்ஸு. இதில காம்ப்ளக்ஸ் ஜெனரிக்ஸ்ங்கிறது சாதாரண மாத்திரையில அவங்க செய்ய மாட்டாங்க. அதிலேயே வந்து கொஞ்சம் கெமிக்கலு இந்த மாரி மத்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அம் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாரியான விஷயங்கள செய்றதுக்கு வந்து காம்ப்ளக்ஸ் ஜெனரிக்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க வந்து யுஎஸ் மார்க்கெட்ல பேரா 4 ஃபர்ஸ்ட் டு ஃபைல் மாலிக்யூல்ஸ்ல இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேரா 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ரூல் இருக்குது யுஎஸ்ல. அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுட்டீங்க ஒரு கம்பெனி எக்ஸ்ஒய்ஸி அப்படிங்கிற கம்பெனி பேட்டன்ட் வாங்கி வச்சிருச்சு அப்படின்னா, நேட்கோ ஃபார்மா போய் அந்த பேரா 4 ஃபைலிங்க அப்ளை பண்ணலாம். என்னன்னா, நானும் இந்த மருந்த தயாரிக்கலாம் அப்படின்னு. ஸோ, அதுக்கான அத ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணாங்கன்னா, நீங்க ஆர்&டி செலவு இல்லாம அந்த மருந்த தயாரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் மாலிக்யூல் அப்படின்னா, நீங்க அந்த பேட்டன்ட் முடிய போதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 20 வருஷம் கழிச்சு வேற அந்த எக்ஸ்ஒய்ஸி கம்பெனிகிட்ட இருந்து நீங்க பேரா 4 மூலியமா கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் ஃபைல்ல நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல போய் ஃபைல் பண்ணணும். அந்த 20 வருஷம் முடியிற டைம்ல அந்த முதல்ல வரவங்களுக்கு அவங்க முன்னுரிமை குடுத்து அந்த மருந்த தயாரிக்கிறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, மோனோபோலி மாரி இருக்கும். என்னன்னா, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் வரவங்கள மட்டும் தான் தயாரிக்க விடுவாங்க. ஸோ, மத்தவங்கலாம் தயாரிக்க விட மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏசியா சைட்லயும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. மலேசியா, தாய்லாந்து அந்த மாரி. ஸோ, இவங்க வந்து அந்த பேரா 4 சொன்னேன் பார்த்தீங்களா, அதில வந்து 15 வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. 23 வந்து இவங்க அந்த அந்த ஃபைலிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், அ ஒரு மாஸ்டர் மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த காம்ப்ளக்ஸ் கெமிஸ்ட்ரி செய்றாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க. ஏன்னா, அவங்க இந்த எல்லாரும் பண்ற விஷயத்த அவங்க பண்றதில்ல. ஸோ, நீங்க இப்போ ஒரு செருப்பு கடை வைக்கிறோன்னு வச்சுக்கங்களேன், பக்கத்தில 4 செருப்பு கடை வரக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், காம்படிஷன் வந்து அதிகமாகும். நீங்க நீங்க வந்து உங்களுக்கு நீங்க யூனிக்கா இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல. அதே மாரி தான் ஃபார்மாலயும் அவங்களுக்கும் சில பியர்ஸ் இருப்பாங்க கரெக்ட்டுங்களா? அதில காம்ப்ளக்ஸான பிசினஸ் எடுத்து இவங்க பண்ணிட்டுருக்காங்க. இவங்க இந்த ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் மாரி ஒரு அட்வான்ஸ்ட் டெலிவரி சிஸ்டம் இதுலலாம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு சாதாரண மேனுஃபேக்சரிங் இல்லாம, ஒரு காம்ப்ளக்ஸான விஷயத்த அங்க எடுத்து பண்றதுனால, இவங்களுக்கான போட்டிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அந்த ஆன்காலஜிங்கிற கேன்சர் மெடிசின்லாம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி ஃபார்ம் அதாவது அந்த சில கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ரேர் கண்டிஷன் டிசீஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்கான மருந்தை இவங்க தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாரி கார்டியாலஜி, டயபெட்டாலஜி இந்த மாரி ஹார்ட் விஷயத்துக்கு வந்து இவங்க மருந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்து 650 ப்ளஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க இந்தியால. 800 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ, இவங்களோட ஏபிஐ பிசினஸ் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஏபிஐ அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் கரெக்ட்டுங்களா? அந்த கெமிக்கல் பிசினஸ்ல இவங்க வந்து அதுலயுமே வந்து எது காம்ப்ளக்ஸா இருக்கோ அத தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பண்றத அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுஎஸ்இ, யூரோப்பு, லாட்டின் அமெரிக்கா இந்த மாரி மார்க்கெட்ஸ்லலாம் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சப்சிடரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க இன்னொரு கம்பெனிய. இல்ல இவங்களே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இவங்களோட சிஸ்டர் இந்த அவங்களுக்கு கீழ ஒர்க் பண்ற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். கன்சாலிடேட்டடா அ ஒரு ரெவென்யூ ஷீட்ல இது பேலன்ஸ் ஷீட் வரப்போ, இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வரும். ஸோ, அவங்கள்ட்ட இருக்கிற சப்சிடரிஸ் வந்து பிரேசில், கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, தைவான், பிலிப்பைன்ஸ் இந்த மாரி நெறைய கண்ட்ரில இருக்கிறாங்க. Q3 FY24ல அவங்களோட ரெவென்யூ ஸ்ப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவென்யூல 76% இந்த மாரி ஃபார்மா எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன்ல வந்திருக்குது. இந்தியாக்குள்ள 13% வந்திருக்குது. ஏபிஐல 6%. 2வது இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிரெல்லாம் காப்பாத்துறாங்கல்ல, இந்த கிராப் புரொடக்ஷன் அந்த அக்ரோ கெமிக்கல் சைடு, அதுக்குள்ளேயும் இவங்க வந்திருக்கிறாங்க. அதில அவங்களுக்கு 2% அவங்க டோட்டல் ரெவென்யூல இது சம்பாரிச்சிருக்கிறாங்க.
அடுத்து ஆர்என்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்என்டில. ஏன்னா நீங்க காம்ப்ளக்ஸ் சைட்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறப்போ, நெறைய அவங்க ஆர்என்டில வந்து செலவு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரேட் கம்பெனிங்க. ஏன்னா காம்ப்ளக்ஸ் சைட்ல இருந்திருக்கிறாங்க. போய் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க போய் கதவு தட்டி இவங்க உள்ள போயிட்டுருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ சூப்பரா இருக்கிற கம்பெனிக்கு முன்னாடியே நான் சொன்ன மாரி எதுக்கு 11 பிஇ தான் இருக்குது. ஷேர் பிரைஸ் ஏற மாட்டேங்குது. ஏன்னா குரோத் இருக்குது அப்படின்னாலே புடிச்சு பிஇ வந்து அதிகமா வைப்பாங்க கரெக்ட்டுங்களா? பிஇ அதிகமா ஏத்தி விடுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே அதுதான். ஒரு பிஇ வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஒரு நிச்சய அ விஷயத்த பண்ற கம்பெனி ஒரு பர்ட்டிகுலர் செக்டார்ல கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓபிஎம் தாங்க. ஓபிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுது 60% இருக்கு. குயிக்கா பார்த்துடலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓபிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 52% டிடிஎம்ல இருக்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% இருக்கிறாங்க கரெக்ட்டுங்களா? ஸோ, இந்த குவார்டர் ஆன் குவார்டர்ல வந்து இவங்க 59%. அதேமாரி இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ, இங்க என்ன பிரச்சனை வரும் அப்டின்னா, இவங்க இந்த மாரி நிச்சய ப்ராடக்ட் பண்றதுனால, இவங்க ஒரு ஒரு இவங்க பண்ணுறது வேறு மாரி இருக்கு. மத்தவங்களால காம்படிஷனுக்குள்ள வர முடியல. இவங்கள்ட்ட நெறைய பேட்டன்ட் இருக்குது. நெறைய ஃபைல் பண்ணி நெறைய போட்டி போட்டு தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து, இவங்க பண்ற சேல்ஸ்ல மட்டும் கிடைக்கிற லாபம் 59 அதாவது 60% வச்சுக்கங்களேன். அவ்வளோ கிடைக்குது. ஸோ, இதில எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறப்போ வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பேக் டூ 20 போறாங்கன்னு வச்சுக்கங்களேன், இல்ல பேக் டூ 40 போறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும். ப்ராஃபிட் அடி வாங்குச்சுன்னா, நமக்கு இபிஎஸ் அடி வாங்கும். ஸோ, அப்போ பிஇ வந்து ஒரு ஒரு 30% விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், பிஇ வந்து ஒரு 50% தூக்கிரும். ஸோ, அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து மார்க்கெட் வந்து யோசிக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, இத பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பாய். இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். பாய்.